நம்ம ஏகே அஜித் குமாரனுடைய பர்த்டே இன்னைக்கு. அவருடைய 53வது பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. ரொம்ப உற்சாகமான நாளா இது அமைஞ்சிருக்கு அவருக்கு. காரணம் இந்த வருஷம் அவருக்கு நம்ம இந்திய அரசினுடைய 3வது மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. அதை விட 2 சர்வதேச போட்டிகள்ல வெற்றி வாகை சூடியிருக்கார். ஸோ இந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட இந்த பிறந்த நாள் அஜித் கொண்டாடுறாரு. ஆக்சுவலாக இந்த விருது வாங்குறதுக்காகவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டார் சென்னைக்கு. ஸோ நம்ம ஐபிஎல் மேட்ச் நடந்தது சென்னையில், சிஎஸ்கே மேட்ச்சு. அதை ரசித்து பார்த்தாரு. அந்த மேட்ச்சில் தான் சிவகார்த்திகேயனை மீட் பண்ணி ரொம்ப நேரம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நட்பு ரொம்ப பாண்டிங்கோடு இருந்தது. அதை தாண்டி உடனே அடுத்த நாள் கிளம்பி டெல்லி கிளம்பினார். டெல்லியில் போய் குடியரசுத் தலைவர் கையால் அந்த விருதை வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார். டெல்லிக்கு குடியரசு மாளிகைக்கு தன்னுடைய மனைவி ஷாலினி, மகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தார். குடியரசுத் தலைவரே அஜித்தினுடைய மகனை கன்னத்தை தட்டி கொடுத்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தினாங்க. மகளிட்டையும் நலம் விசாரித்தாங்க, மனைவியை மீட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சம்பிரதாய மீட்டிங்காக இல்லாமல் ரொம்ப அன்பை பரிமாறிக்கிற மீட்டிங்காக அது இருந்தது. அந்த உற்சாகத்தோட சென்னை திரும்பினார். அங்கே சென்னை திரும்பினதும் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார் அஜித். ஆக்சுவலாக என்னுடைய எல்லா வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி ஷாலினி தான். அவங்க தான் என்னை இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை. எப்போதுமே ஒரு குடும்பத் தலைவர் வெளியில் போய் சாதிக்க முடியுது, வெளியே பல சாதனைகளை பண்ண முடியுது அப்படின்னா அவருக்கு வீட்டில் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். வீட்டை அவர்கிட்ட எந்த ப்ரெஷருமே கொண்டு போகாமல் எல்லா ப்ரெஷரையும் தான் எடுத்துக்கணும். அப்படியான ஒரு குடும்ப தலைவியாக தான் ஷாலினி இருக்காங்க. அதனால தான் ஏகேவால் இவ்வளவு விஷயத்த பண்ண முடியுது. 50 வயசுக்கு மேலே ரேஸில் போய் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய விருதுகளை வாங்க முடியுது அப்படின்னா அது உண்மையிலே அவர் வீட்டு ப்ரெஷரே இல்லை. ஸோ குழந்தைகளை ஷாலினி ரொம்ப கேராக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க நடிப்புக்கு விடை கொடுத்துட்டு முழுமையாக வீட்டுக்கு பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் அஜித் படங்கள் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் ரேஸ் போறாரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகே மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கம்பெனின்னு ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வச்சு அதில் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் அந்த ட்ரோனை ஓட்டுற ஒரு லெக்சரராக இருக்கார். இளைஞர்களுக்கு நிறைய அதை பற்றி ஒரு டெக்னிக்கலான விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் ரைஃபிள் கிளப்பில் சேர்ந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பல வெற்றிகளை பண்ணிட்டு வராரு. இதை தாண்டி இன்னும் என்ஜிஓ ஆர்கனைசேஷன் எக்கச்சக்கமாக நடத்திட்டு இருக்காரு. சைலண்டாக வெளியில் தெரியாமல் எல்லாருக்கும் அஜித்துக்கு விருது கொடுத்துட்டாங்க. இது ஒரு சினிமாத்தனமான விருது இல்லை, விளையாட்டில் அவர் சாதிச்சாரு அதுக்கான விருது அப்படின்னு தான் இருக்குது. உண்மையிலே இது கிடையாது. இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு தேர்வு குழுவே வச்சு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இவருக்கு இந்தியாவிலேயே 3வது பெரிய விருதான இந்த பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும். சொல்ல பாரத ரத்னா, பத்மவிபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ, இதெல்லாம் பத்ம விருதுகளாக மத்திய அரசு ஆண்டுதோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை யாருக்குமே சத்தமே இல்லாமல் சாதனை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஆர்ட் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்டுன்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும் அவரோட சினிமா நடிப்புக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. அது அவர் ஒரு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மோகினி மணி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பேரில் ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாக இந்த ஆர்கனைசேஷன் மூலிமா பல்வேறு நல்ல விஷயங்களை ரொம்ப சைலண்டாக, அதாவது வலது கையில் கொடுக்கறத இடது கையில் தெரியாமல் பார்த்துக்கிறது அஜித் மட்டும்தான். அந்த மாதிரி அழகாக ஒரு ஆதரவற்ற ஒரு முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நிறைய பெண்மணிகளுக்கு தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்ணுறாரு. இதை தாண்டி தன்னிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இது இவ்வளவுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு சமூகத்தின் மீதும் தன்னுடைய சார்ந்துள்ள மனிதர்கள் மீதும் காட்டுற ஒரு அக்கறையின் வெளிப்பாடாகத்தான் மத்திய அரசு அவருக்கு இந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த விருதுக்கு முழுக்க தகுதியான ஒரு பர்சனாக தான் ஏகே இருக்காரு. ஏன்னா எப்போதுமே அஜித் வெளியில் பேட்டி கொடுக்க மாட்டார். தான் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசிடுவார். அது பக்கத்தில் சிஎம் இருந்தாலும் சரி, பிஎம் இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு ஒரு ஜெனூனான பர்சன். யார்கிட்டையும் தான் படத்துக்காக ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக மீடியா முன்னாடி வரமாட்டார். அது மாதிரி தான் இப்போ இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டு சென்னை திரும்பின அவரை மீடியாக்கள் சுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. விமான நிலையத்தில் ஒரு ஸ்டேஜில் அவர் காலை மிதித்து அதை காலில் வீக்க வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. உடனடியாக
சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனைக்கு போய் அங்கே அட்மிட் ஆகி ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேற்றைய தினம் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஷாலினி வந்து அவருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு ரொம்பவே அவருக்கு ஸ்பெஷலாக இருந்தது. காரணம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவருடைய 53வது பிறந்த நாளுக்கு அழகாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை தன்னுடைய காதல் கணவருக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுட்டு இருக்காரு. இந்த புகைப்படங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வளம் வந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அஜித் வந்து இன்னைக்கு பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக எளிமையான முறையில் குடும்பத்தோடு கொண்டாடி இருக்காரு. அவரோட ரசிகர்கள் பல பக்கம் நலத்திட்ட உதவிகள் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்போதுமே அஜித் சொல்கிற ஒரு விஷயந்தான் அவருக்கு இன்னைக்கு லைஃப்லேயும் நடந்திருக்கு. அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு படத்தில் அவர் சொல்கிற டைலாக் இன்னைக்கு அவருக்கே ஒரு உதாரணம் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் ஏகே இன்னும் பல சாதனைகள் செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்மளும் விஜய் டாக்கி சார்பில் ஏகேவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.